அது வந்து ஏற்கனவே திமுக கூட்டணியில சில பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க இது சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, எதிர் அணியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, விசிகாவும் போர்க்கொடி தூக்கி விட்டதுன்னுவாங்கல்ல. ஆல்ரெடி ரொம்ப அதாவது வருஷமா அதான் சார் சொல்லிட்டு அதாவது இருக்காங்க. ஏற்கனவே என்ன மாதிரி ஒரு பேச்சு இருக்குன்னா, இதுவரையும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எதிர்க்க வந்து ஆட்கள் போறதுக்கு இடம் இல்லாத இருந்தது. இப்போ ஒரு ஆப்ஷன் அங்க கேட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்காங்க. அதிமுக அதனால கேட் ரொம்ப நாளா open ஆ அதிமுகவோ இல்ல தாவேகாவோ ஏதோ ஒரு கேட் அங்க ஓப்பன் ஆயிருக்கு. அதனாலதான் இவங்க இதெல்லாம் கேட்கறாங்கன்னு திமுக நினைப்பாங்க. திமுகவினர் என்ன நினைப்பாங்க, இவங்க இது மாதிரிலாம் கேட்கறதுக்கு காரணம் அங்க தாவேகான்னு ஒரு கேட் திறந்திருக்கு, அதனாலதான் கேட்கறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த எண்ணம் வந்து திருமாவளவனுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து என்ன சொல்றாரு, அது வந்து இதை சொல்ல தனிப்பட்ட முடிவு, நாங்க வந்து திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருப்போம்னு ஒரு பலமுறை சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து, வன்னியரசு வந்து உட்கட்சியில் அவங்க கட்சி கூட்டத்தில் வந்து இதெல்லாம் பேசணும். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஈவன் திமுக தலைவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசலாம். இப்படி வெளிப்படையாக பேசுறது வந்து அது ஒரு கூட்டணி தர்மத்துக்கு வந்து சரியான ஒரு இது இல்லை.